உடல் எடையை குறைக்க வந்து என்னென்ன பானங்கள் வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே சைனால இது வந்து லெமனுங்க. லெமன் பீஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நல்லா சுடுதண்ணியில் இந்த பீஸ் போட்டுருவாங்க. போட்டு குடிச்சுக்குவாங்க. இந்த பட்டையுமே அதே போல் தாங்க நல்லா சுடுதண்ணியில் இவங்களே நிறைய பேர் வயசானவங்க என்ன பண்ணுறாங்க, வயசானவங்க இல்லை எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளாஸ்க் மாதிரி அதில் சுடுதண்ணி மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த பீஸை போட்டுறாங்க. ஒன்று ஒன்றா போட்டுறாங்க. போட்டுட்டு தண்ணி எப்போலாம் தேவைப்படுதோ அதை குடிச்சிட்டே இருக்காங்க. நம்ம உடம்புக்குமே நல்லதுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது இல்லாமல் உடலில் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் வந்து நல்லா குறைக்குதுங்க. நம்மளுமே நம்மளே உடல்ல அதிகமாக வெயிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், நல்லா சுடு தண்ணி குடிச்சு பாருங்களேன், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரி சாமந்தி பூ இருக்குது பாருங்கள். சாமந்தி பூ நம்ம ஊரில் நம்மளாம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் இவங்க காய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிறாங்க. பூ 10 ரோஸ் பூ பார்த்தீங்களா, அதுவுமே அதே போல் தான். அதுவுமே போட்டு குடிக்கிறாங்க. இந்த பட்டை மாதிரி இருக்கிறதுமே சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. மோஸ்ட்லி நம்ம இங்கே ஹோட்டலுக்கு போனாலுமே அந்த மாதிரி தான் இங்கே தராங்க. எல்லா ஹோட்டலுக்கும் நானும் பார்த்துட்டேங்க. எல்லா இதுலேயுமே வந்து இந்த மாதிரி, ஆனால் அவங்க வந்து லெமன் வந்து ஆட் பண்ணுறாங்க. சுடுதண்ணியில் வந்து அந்த லெமன் போட்டு அதை குடித்தோம்னா அது லெமன் தண்ணி குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்குங்க. நீங்களும் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் நல்லா லெமன் கிடைக்கும் தானே. இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணி சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் லைட்டாக கொஞ்சம் போட்டுருங்க. ஒரு 1/4 பீஸ் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் குடிச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கே வந்து தெரியும். உடல் எடை வந்து சீக்கிரம் நல்லா குறைக்க உதவி பண்ணுதுங்க, ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே மோஸ்ட்லி அதாங்க க்ரீன் டீ தாங்க. க்ரீன் டீயோட லீஃப் எல்லாம் வச்சுருக்காங்க பேக்கெட்டாக. இது யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. இதெல்லாமே இந்த மாதிரி தான் குடிக்கிறாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க, கிஃப்ட் பண்ணுவாங்கங்க. ஏதாவது விசேஷம் வந்துச்சு, ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த பெரிய பெரிய பாக்கெட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கும் பார்த்திங்களா, க்ரீன் டீ அதே தான் பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குங்க. கீழே இருக்கிறதும் அதே போல் தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.